திரு புகழேந்தி, இபிஎஸ்ஐ நோக்கி பல்வேறு விதமான நெருக்கடிகள் வருவதான விஷயங்கள் முன்வைக்கப்படுது. ஆனால் அதெல்லாம் ஒரு நெருக்கடியே இல்லை, ஒற்றை தலைமைக்கு எந்த சிக்கலும் வராது, சரியான பதிலை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் வருது. அப்படிதான் இருக்குமா? குட் ஈவினிங் டு மாலிபரசு. ரொம்ப இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்ல மாட்டி திணறி திண்டாடி அது பெரிய நியூஸா போயிட்டு இருக்கு. எனக்கு அன்பு இல்லவர் அக்னீஸ்வரன் ஏதோ எங்கிட்ட மாட்டிக்கிட்டாரோன்னு மத்தியானமே பேசணும்னு நினைச்சேன் அவரோட. அது எப்படி கடந்து போயிடுச்சு. அடிக்கடி கேட்பாரு, சுப்ரீம் கோர்ட்லயும் நாங்க தான் ஜெயிச்சோன்னு. ஆனா இன்னைக்கு உண்மையை ஹைகோர்ட் கேட்குது, நீங்க எப்படி பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிறீங்கன்னு. காஸ்ட் சைட்ல இருக்கிறது மாதிரியே இருக்கணுங்கிறது சட்டம். டெக்னிக்கல் மிஸ்டேக் கூட மாறலாம். பட் ஹைகோர்ட் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. எங்க ரிஜிஸ்டர் எப்படி அலோவ் பண்ணி உள்ள விட்டாரு. ஏன்னா பெண்டிங் டிஸ்பியூட் ஃபைல்ல அன்னைக்கு 18/4/2018 இங்க இருக்கு என்கிட்ட, கையில வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அதுல அந்த ஃபைல்ல நீட்டா டிஸ்பியூட் ஃபைல் டிஸ்பியூட்னு போட்டு அன்னைக்கு இந்த டிஸ்பியூட் பெண்டிங் எங்க இருக்கோ சிவில் டிஸ்பியூட் அதுதான் முடிவு பண்ணுன்னு தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கே தவிர என்ன மாதிரி ஒரு பச்சை பொய்ய நாடு போறா. நாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, எங்களுக்கு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு, எல்லாம் சொல்லிடுச்சு. இதுக்கு அழகா அடிச்சா நீதிபதி. அப்படின்னா எப்படி இது மாதிரி உங்க சௌரியத்துக்கு போட்டு கொண்டு வந்து கேஸ் பெண்டிங் இருக்கும் பொழுது பொதுச் செயலாளர் ஏன் போட்டுக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நிலைமையை இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இதைதான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இதுவே ஒரு பெரிய வெற்றியா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல திரு புகழேந்தி, தமிழ் நீங்களே கேட்டிருக்கீங்க, பல இடத்துல கேட்டிருக்கீங்க. அவர்கிட்ட இரட்டையில போயிடுச்சு, அவர்கிட்ட பொதுச் செயலாளர் போயிடுச்சு, அவர்கிட்ட பொதுக்குழு. எனக்கு அருமை தம்பி பேசும்போது ரவி குழந்தைவேலு சொல்லிட்டு இருந்தாரு அழகா. என்ன சொல்றாரு, நீட்டா அதெல்லாம் அந்த கோர்ட் மேட்ரு அந்த மேட்ரு பொதுக்குழு தான் முக்கியமானதுன்றாரு. பொதுக்குழுவால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவியை எடுக்க முடியாது தீர்மானத்தை நம்ம பண்ணமா இல்லையா? இதுக்கு ரெடிபிகேஷன் பொதுக்குழுக்கு அது அதிகாரம் இல்லைன்றதையும் ஒரு தீர்மானமா போட்டோமா இல்லையா? நியாயமா பேசணும் இல்ல நம்ம. நான் ஒண்ணு இப்ப ஓபிஎஸ்சியை சப்போர்ட் பண்ணி பேசல, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா என்ன நடந்ததுன்னு பேசிட்டு இருக்கேன் நான். ஆகவே தமிழ் பல துறை நீங்க கேட்டிருக்கீங்க, மறந்துடாதீங்க. எல்லாமே அவர் கைக்கு போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி. இல்ல இப்பயும் நான் கேட்கிறேன் திரு புகழேந்தி, அதான் கேட்கிறேன். இப்ப இந்த நீதிபதி சிவி கார்த்திகேயன் ஒற்றை கேள்வி உங்களை அவ்வளவு உற்சாகமா வைக்குதா? நம்ம கடந்த காலத்தை பார்ப்போமே, ஒரு ஏறக்குறைய ஒரு 11-12 தீர்ப்பு உயர் நீதிமன்றத்துல, அப்புறம் 2 நீதிபதிகள், உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிருக்கு. நீதிபதி ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்பை தவிர மற்ற அனைத்து தீர்ப்புகளுமே எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா வந்துதா இல்லையா? பொதுக்குழு செல்லாதுன்னு சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா? அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. 8 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்து all the complaint pending before the election commission of India, one of the complaint serious complaint ஜெனரல் செக்ரட்டரி நீ போட்டு கூடாதுன்னு கொடுத்துருங்க. ஆமா, ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எல்லாத்துலயுமே ஓபிஎஸ் தோத்துட்டா அதுக்கு நான் காரணம் இல்லை. அதுல சொல்லிடுறேன், நான் வாங்கி அடிக்கிறேன், வேற வழி இல்லை. என்னன்னா அது நீதிபதிகள், அங்க இருக்க வழக்கறிஞர்கள், மற்றவர்கள். அவர் கேஸ் போட்டுட்டே இருப்பார், தோத்துக்கிட்டே இருப்பாருன்னா இப்ப கூட அவர் என்ன பண்றாரு, போய் தேர்தல் ஆணையத்துல போய் அந்த என்ன குழு தொண்டர்கள் மீட்பு குழுன்னு ஒண்ணு வச்சு அது சார்பா போய் இரட்டையிலை கேட்கிறாரு. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும்பொழுது வழக்கு எப்படி வெற்றி பெறும்? எப்ப உச்ச நீதிமன்றம் அப்பயே சொன்னிச்சோ சிவில் டிஸ்பியூட்ல இருக்க இடத்துல போய் முடிச்சுக்கோன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி நம்ம கேஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. It is not necessary to file any petition before the honorable Supreme Court or High Court or any court. அந்த சிவில் டிஸ்பியூட்டை மாத்திரமே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்கணும். போட்டு ஒவ்வொரு கேஸும் போதுன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? அதுதான். ஆனா இன்னைக்கு உயர் நீதிமன்றம் கேட்டுட்டு எனக்கு ஒண்ணு இதுல பெரிய மகிழ்ச்சி இல்ல, ஆனந்தம் இல்ல. ஆனா நான் சொன்னது சரியா இருக்கேன்னு வரவேற்கிறேன். நீங்க எல்லாம் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன். இட் இஸ் ட்ரூ. இதுக்கு அப்பாற்பட்ட அரசியலுக்கு வந்துருவோம். எனது அன்பு சகோதரர் அவர் எங்க ஒருங்கிணைப்பு குழுல இருக்க கேசி பழனிசாமி பேசும்போது நீங்க அந்த ஆபீஸில் நடந்தது சொல்லிட்டு இருந்தாங்க. கேபி முனுசாமியால் ஒருவர் அங்கேயே உட்கார வைக்கப்படுகிறார். உட்கார வைக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்களை பத்தி யாராவது பேசினா அதை உடனே கட் பண்ணிடுறாங்க, சிசர் போட்டு. பேசக்கூடாது, உட்கார கீழே, அதெல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது, உன் கருத்தை சொல்லாத, நாங்க அதையெல்லாம் பாத்துக்கிறோம், நீ என்னத்துக்கு வந்த, எதுக்குமே என்ன அப்புறம் என்ன ஆய்வு. இன்னைக்கு ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு நியூஸ் கொடுக்குறோம், ஒரு பெரிய நியூஸ் மாலைபுரத்துக்கு. மிஸ்டர் செங்கோட்டை எழுந்து போயிட்டாரு. பழனிசாமி போறதுக்கு முன்னாடி யாரும் போக கூடாதான் சட்டம். ஆனா மிஸ்டர் செங்கோட்டை எழுந்து வெளியே போயாச்சு.
என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். அங்க இருக்க பல காலமா இருக்க தலைமை கழக பேச்சாளர் இந்த தொகுதி 25,000 ஓட்டுல கோபிச்செட்டிப்பாளையம் தோத்து போச்சுன்னு சொன்ன உடனே அதை நீ எப்படி என்ன கேட்கலான்னு சொல்லி சண்டை நடந்து இதை மாத்திரம் எப்படி என்ன அலோவ் பண்ணி அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லி செங்கோட்டையை அடிச்சு வெளியே போயிட்டேன். நான் ஆதாரப்பூர்வமா சொல்றேன். இதுல எதுவுமே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். எனக்கு நண்பர்கள் ரவி குழுந்துவேலி தெரியும், பெரியார் மாவட்டத்திலையும் கோவை மாவட்டத்திலையும் அதிகமா இருக்காங்க. இட் ஹஸ் ஹேப்பன் டுடே ஈவினிங். ஓகே, இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீங்க இவ்வளவு பேசுறீங்க எல்லாம் சொல்றீங்க, ஆனா அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. நீங்க நீதி நடைமுறை சட்ட நடைமுறையெல்லாம் விட்டுட்டு நான் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, ஒருங்கிணைப்பை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க. நேற்று அவர் பேசுனதா செய்திகள் வருது. விரைவில் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகணும், அதிக இளைஞர்களை சேர்க்கணும், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பலமான கூட்டணி அமையும், முக்கிய பொறுப்புகளை எல்லாம் இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டாரு. நீங்க இன்னும் ஒருங்கிணைப்பு கட்சி தோத்துருச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் அடுத்த இடத்துக்கு போயிட்டாரு, நீ என்ன பண்ணுவீங்க அவரை? அடுத்த கட்டம்னு நீங்க சொல்றத நான் தோல்வின்னு எடுத்துக்கிறேன். அடுத்த தோல்விக்கு போயிட்டு இருக்காரு. நீங்க அடுத்த உள்ளாட்சி தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் 90% வெற்றி பெற்ற தமிழகம் முழுவதும் நகராட்சியில் 0, பேரூராட்சியில் 0, மாநகராட்சியில் 0 பல தடவை சொல்லிட்டோம். இப்ப நானும் எங்க கேசி பழனிசாமிக்கு சேர்த்து உத்தரவாதம் உங்களுக்கு வச்சுக்கோங்க. நீங்க உள்ளாட்சியில ஜெயிச்சாருன்னா நாங்களே வாழ்கன்னு சொல்லிட்டோம். இந்த மாநில பொறுத்தல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு உள்ளாட்சியில் எங்கேயாச்சும் ஜெயிச்சு வந்துட்டு போறாரு, அப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னா பழனிசாமி சிறந்த தலைவர், மாற்றவே இல்லை என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. இதுதான் மாலைபுரத்துக்கு நான் இன்றைய தினம் பதிவு செய்கின்ற கருத்து. வெற்றியை பத்தி பேசுங்க சார். கட்சினா தேர்தல், தேர்தல்னா வெற்றி, வெற்றி ஆட்சி அதிகாரம் கட்சியிலிருந்து வர்றது. இது அத்தனையும் தோல்வி அடையும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. அடுத்த கட்டத்துல நிக்கிறாரு, விக்கிரவாண்டியில நிக்காம பாருங்க சரியான முடிவு எடுத்துட்டாரு, பாராட்டுக்குரிய விஷயம். அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாருன்னு தமிழ் சொன்னா நான் என்ன பண்றேன்? அது நான் சொல்லலைங்க, அவங்க சொல்றதா கேட்கிறேன். ஓகே, வரேன். திரு புகழேந்தி, குறுக்கிடணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. இல்ல ஒண்ணு அன்பு சகோதரர் ஜென்ராம் அவர்களுக்கு சார் 91 ஆட்சிக்கு வராங்க சார் அம்மா. அங்க உட்கார்ந்துருக்க ரவி, அவங்க அப்பா குழந்தை வேலு எல்லாரும் ஒன்னா இருந்த நேரம் அம்மாவோட 80 அவர் அமைச்சரா இருந்தார். உங்களுக்கு நான் ஒண்ணே சொல்றேன், 91 வந்த அம்மா திரும்பி 2001, 2011 மாறி மாறி வராங்க. 96 நிலைமை என்ன ஆகி அதிமுக உங்களுக்கு தெரியும். 4 இடம் சார் ஜெயலலிதாவே தோத்து போனாங்க. இல்ல வர ஜெயலலிதாவே தோத்து போனாங்க. அப்படிப்பட்ட தோல்வி. ஆமா, அதே தோல்வியை திருப்பி கொடுத்தாங்க திமுகவுக்கு. அம்மா விடல, திருப்பி கொடுத்தாங்க. கலைஞர் ஜெயிச்சாரு துறைமுகத்துல. 2011 வெற்றி பெறாங்க, 2016 தொடர்ச்சியா வெற்றி பெறாங்க. இல்ல திரு புகழேந்தி, ஓகே ஓகே, இல்ல எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கு. இல்ல மாறி மாறி அதிமுக தோல்விகள் எனக்கு புரியுது. கூட்டணியே இல்ல சார். ரைட் புகழேந்தி, இல்ல 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 எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு, ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கு. லீடர் கம்பேர் வித் the failure leader. இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன், அவங்களையும் தோல்வியான்னு கேட்டதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இல்ல திரு புகழேந்தி, எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். இல்ல நான் என்ன கேக்குறேன், 2011 ஜெயிச்சதுக்கு பிறகுதானே சார் அவங்க சக்சஸ்ஃபுல் லீடர். 2011 ஜெயிக்க முடியாம 2011 ஜனவரியில அவங்க பொசிஷன் என்ன? 2011 ஜெயிச்சு 2016 ஜெயிச்சாங்க சார். 2011 ஜனவரியில அவங்க பொசிஷன் என்ன சார்? சார் பொசிஷன் இப்ப நீங்க பேச மாட்டாதீங்க. என்ன சொல்ல வரேன்னா தொடர்ந்து நீங்க ஜெயிச்சாங்க. நீங்க ரெண்டாவது சட்டப்பேரவை தேர்தல் 26ல தான் அந்த பொசிஷன் அவங்களுக்கு இவருக்கு வரும். குருகா கொடுத்த தீர்ப்புக்கு பின்னாடி கூட அம்மா ஜெயிக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாலும் வெற்றி பெறுகிறார்கள். இங்க தொடர் தோல்விகள் தான் ஆகுது. ஒன்லையாவது திரும்ப ஒரு வெற்றி பெற்றிருந்தா புகழேந்தி பேச முடியாது. இல்ல திரு புகழேந்தி, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. இல்ல 2004ல இல்ல நான் அதை கேட்டு முடிச்சிடறேன். 2004ல தோக்குறாங்க, 2006ல தோக்குறாங்க, 2006 உள்ளாட்சி தேர்தலையும் தோக்குறாங்க, 2009லயும் தோக்குறாங்க, 2011 தான் அவங்க வெற்றியை ருசிக்கிறாங்க. அப்ப 2001ல இருந்து 2011க்கு இடைப்பட்ட காலத்துல செல்வி ஜெயலலிதாவுக்கு பெயர் சொல்லக்கூடிய வெற்றி எதுவுமே அமையல. அப்ப ஜெயலலிதாவை மட்டும் நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி நீங்க ஏத்துக்கணும்ல. இது ரெண்டும் ஏறக்குறைய நீங்க ரெண்டு பேரை விட்டுருங்க, ஆனா அளவுகோலை வச்சு பாருங்க. கரெக்ட் தானே? லாஜிக் தானே? அதாவது 2011ல கிடைச்ச வெற்றி, ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. 2011ல கிடைச்ச வெற்றி அவங்க வந்து 2 மக்களவை தேர்தலில் தோத்த பிறகு, ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் தோத்த பிறகு, ஒரு உள்ளாட்சி தேர்தலில் தோத்த பிறகு, 2வதாக நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. 2011 மேல தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ இவருக்கு 2026ல தான் அந்த டைமே வருது. ரைட், சொல்லுங்க புகழேந்தி. சார் இப்ப இபிஎஸ் பாக்குற இந்த 2 லோக்சபா எலெக்ஷனும்
ஒன்னே ஒண்ணுதான் தேனியில ஜெயிக்க முடிஞ்ச அண்ணன் ஓபிஎஸ், மீதி எல்லாம் 0 38. இப்போ 39 காலி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மா வந்து 0 கூடல கட்சிய. நீங்க வந்து பேரூராட்சி 0 ஆச்சா, நகராட்சி 0 ஆச்சா, மாநகராட்சி 0 ஆச்சா, திருப்பி அடி விழுந்ததா இல்லையா திமுகவுக்கு? மாறி மாறி இந்த திராவிட இயக்கம் கட்டில் இருந்தது. நீங்க யாரோட கம்பேர் பண்ணீங்க சார்? திரும்ப வந்தது, திரும்ப நீங்க வந்தது 11க்கு பிறகு சார். 11க்கு பிறகு 11 வரைக்கும் என்ன ஆச்சு உங்களுக்கு? வலிமை மிகுந்த தலைவி அப்படின்னு சொல்றீங்கல்ல, 11 வரைக்கும் அவங்களுடைய பொசிஷன் என்ன சார்? தேர்தல்ல கட்சியினுடைய ரெக்கார்டு சார், தேர்தல்ல கட்சியினுடைய ரெக்கார்டு, அதை ஒப்பிட முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒழிக்கக்கூடிய ஒரு ஆளோட போய் அம்மாவை ஒப்பிட்டு பேசாதீங்க ப்ளீஸ். அரசியல் வந்து சார் நபர்களே கிடையாது சார். எனக்கு நபர்கள் முக்கியம் கிடையாது சார், எனக்கு நபர்கள் முக்கியம் கிடையாது. ஜெயலலிதா பழனிசாமிங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ணா திமுகவினுடைய தேர்தல் தோல்விகளை பத்தி தான் நான் பேசுவேன். தோல்வியும் சந்தித்தவர்கள் கவலையே படல அவங்க. சார் நினைச்சா பிரதம மந்திரி பண்ணாங்க, இல்லனா பிரதம மந்திரி நாற்காலியில் தூக்கி எறிஞ்சாங்க. மந்திரினா மந்திரி, இல்ல எந்திரினா எந்திரிக்கணும். இதுதான் அம்மா. இந்த அரசியல் ஆளுமை இந்திய நாடே பார்த்து பயந்தது. அவங்களையும் அந்த மாதிரி எழுந்திருக்க சொன்னாங்க மக்கள் அப்படிங்கறத நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ராணுவ வீரர்கள் போல ஒர்க் பண்ணோம். இவங்க யாரோட போய் கம்பேர் பண்ணி பேசுறீங்க? கஷ்டமா இருக்கு சார். ராணுவ வீரர்கள் மாதிரி வேலை செஞ்சா 96ல ஏன் சார் தோக்குறாங்க? சந்திக்கலையா நீங்க வந்து லால் பகதூர் சாஸ்திரி சந்திக்கலையா, காமராஜர் தோக்கலையா, அண்ணா தோக்கலையா? இந்த கதையெல்லாம் வேண்டாம். எந்த கதை உங்களுக்கு வசதியா இருக்கும் சொல்லுங்களேன். எந்த கதை உங்களுக்கு வசதியா இருக்கும் சொல்லுங்க. இல்ல திரு புகழேந்தி, இல்ல நான் எதுக்காக சார் ஜெயலலிதாவை பத்தி பேசக்கூடாது, ஏன் ஒப்பிடக்கூடாது பழனிசாமியோட? எனக்கு ஜெயலலிதாவும் முக்கியம் இல்ல, பழனிசாமியும் முக்கியம் இல்ல. அண்ணா திமுகங்கிற கட்சி வந்து ஜெயிச்சுதா தோத்துதா, அதோட கிராஃப் வந்து மேல ஏறி இறங்குதாங்கிறது தான் எனக்கு முக்கியம் சார். நீங்க ஒரு ஆள் தலைமையில கிராஃப் இறங்கும் போது எல்லாரும் அவரை சார்ஜ் பண்றீங்க. இன்னொருத்தர் தலைமையில கிராஃப் இறங்கும் போது அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்றேன், எங்க ஒரே ஒரு தப்பு சொல்லுங்க. கம்பராமாயணத்தை சேக்கிடார எழுதுன்னு அம்மா பேசுறாங்களா? அது விட்டுருங்க சார். இல்ல தேவையில்லாத விஷயம் சார், எனக்கு அது தேவையில்லாத விஷயம் இல்ல. இது ஒரு அளவுகளா புகழேந்தி? நீங்க அவர் பெர்ஃபார்மன்ஸ் பேசுங்க சார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா 18 ஆண்டு காலம் சொல்லாற்றல் ஒன்றுதான் அவர் பேச்சாற்றல். அதுதான் திராவிட இயக்கத்தை ஆட்சியில உட்கார வச்சு காங்கிரஸ் வேரோட புடுங்கி எரிச்சது. ஆற்றல் மிக்க தலைவர்கள் ஒண்ணுமே இல்லாத கொண்டு வந்து ஒரு லீடரோட ஒப்பிட்டு. ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்ன தகுதி இருந்தது? நீங்க அவங்கள உட்கார வச்சீங்க. அப்ப அதெல்லாம் அது உள்ள சூழல்கள் முடிவு பண்றதுங்க. அண்ணா அவர்களோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ அமரர் எம்ஜிஆரோ அந்த கணக்கு இல்ல. அது விட்டுருங்க, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நான் என்ன கேக்குறேன், அவங்களோட உட்கார வைக்கவே இல்லையே. இல்ல, ஜானகி ராமச்சந்திரன் என்கிற ஒரு மாபெரும் தலைவி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசு. அவர்கள் வந்து வாலண்டரி அம்மா கையில கொடுத்துட்டு போனாங்க. அது தேர்தல் தோல்விக்கு அப்புறம் வந்தது. இல்ல ஒரு விஷயத்தை சொல்றாங்கல்ல, ரைட்? இல்ல புகழேந்தி, இல்ல ஒரு விஷயத்தை அவரு ஜென்ராம் சொன்னதா நானும் கேட்கணும்னு நினைச்சேன். 2026 தான் எடப்பாடி பழனிசாமியின் பலத்தை முழுமையாக பரிசோதிக்க கூடிய ஒரு களமா இருக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள இப்படி எல்லாம் வந்து அவரை நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதுங்கிறது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு கூடிய ஒரு விமர்சனமா தான் இருக்கும். தமிழ் அம்மா வந்து அவருடைய அரசியல் பிரவேசம், அக்னி பிரவேசம், யார் காலிலேயும் விழுந்து பிச்சை எடுத்து முதலமைச்சர் ஆகவில்லை. அசம்பிளி செத்துருச்சுன்னு வெளியில வந்தாங்க. திரும்பி சிஎம்மா உள்ள ஏன் இவ்வளவு காட்டமா பேசுறீங்க? இல்ல இல்லங்க, யாரு காலிலே விழுந்து எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தேர்ந்தெடுத்தது முதலமைச்சராக. பிரதமருக்கு லெட்டர் எழுதல எடப்பாடி பழனிசாமி, பிரதமருக்கு லெட்டர் எழுதி என்ன சிஎம் ஆக்குன்னு கேட்கல. அதிமுக தேர்ந்தெடுத்தது எடப்பாடி பழனிசாமியை. சரி சரி சரி, அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட நடக்காது சார். நாங்க தான் விழுந்தோம் காலில், ஓபனா சொல்றேன். ஏன்னா அந்த தலைவிக்கு நிகரான தலைவி இல்ல. இந்த பழனிசாமி எங்க இருந்தாருன்னு தெரியாதப்போ இன்னைக்கு கூட குழந்தை அமைச்சர் சொல்லுங்க தெரியும் மக்களுக்கு. தென் தமிழகத்துல யாரு சார் இவரு? எப்படி சொல்லலாம் தமிழ் சொல்லு பாப்போம். யாரு சார் சிஎம் ஆக்குனது அவரை? அம்மா சசிகலா அம்மா மாட்டாங்க. நீங்க எல்லாரும் தானே, நீங்க எல்லாரும் தானே சார், நீங்க எல்லாரும் தானே. சரி, திரு புகழேந்தி நிறைவு கருத்து. அதாவது ஒண்ணு இல்ல என்னோட இளவல் அக்னீஸ்வரன் சார் தான். அதாவது தினேஷ் மகேஸ்வரியினுடைய தீர்ப்புல பொதுக்குழு கூட்டப்பட்டது சரி.
அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு தீர்மானங்கள் ரெசல்யூஷன் எதுவும் என் முன்னாடி கொண்டு வரல. அதை நான் அதை பத்தி கன்சிடர் பண்ண முடியாது, கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு the consideration of the pending civil suits relating to these appeals and the said suit shall be proceeded with their own merits and in accordance with the law. சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. நீதிமன்றம் மிக தெளிவாக இது சொல்லி இருக்கிறதுங்கிறத அக்னீஸ்வரனுக்கு வேணா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். மிக்க நன்றி. இவர்கள் பொதுச் செயலாளர் ஆகும் வரை இவர்கள் வழக்கு நீதிமன்றம் என்றே போய்கொண்டிருந்தால் அதிமுகவை வழிநடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவை. ஐயோ தேவை, சிறைச்சாலைக்கும் தேவை. அது பாத்துக்கலாம். அது நீங்கள் நீதிபதிகள் அல்ல. சரி நான் சொல்றேன். நன்றி நன்றி. நீங்க கவனிக்கல, நம்ம புகழேந்தி என்ன சொன்னாரு, கண்டிப்பா எனக்கு ஒரு சீட் ரெடி பண்ணி இருக்கிற மாதிரி, நாளைக்கு வெற்றி பெற்றா நான் வந்துடுறேங்கிற மாதிரி இப்பயே ஒரு பிட்ட போட்டு வச்சாரு. அதனால அவரை கன்சிடர் பண்ணிக்கலாம்.